புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்துக்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உம் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி, அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான உறவுகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஆரம்பித்து பயணித்து கொண்டிருப்பது தவக்காலம். ஏற்கனவே என்னுடைய சிந்தனைகளிலே, நற்சிந்தனைகளிலே, இறைவார்த்தை பகிர்விலே தவக்காலத்தினுடைய தன்மை பற்றி நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே நாம் நினைத்து கொள்ள வேண்டிய முக்கியமான 2 விடயங்கள். ஒன்று, நான் இயேசுவினுடைய உயிர்ப்பை கொண்டாட பயணிக்கிறேன். இரண்டாவது, எனக்குள்ளே இருக்கிற பெப்டிசமல் கிரேஸ், அதை நான் புதுப்பிப்பதற்காக, திருமுழுக்கு அருளை நான் திருமுழுக்கு வாக்குறுதிகளோடு புதுப்பிப்பதற்காக பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பயணத்திற்கு உறுதுணையாகவும் சக்தியாகவும் எனக்கு வலுத்தருவது இறைவார்த்தை என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 40 நாட்கள் இருக்கிறன, 6 ஞாயிற்றுக்கிழமைகள். இந்த 46 நாட்களிலும் தரப்படுகின்ற இறைவார்த்தைகள் இலகுவான பயணத்தை, நாங்கள் சலிக்காத பயணத்தை மேற்கொள்வதற்கு, கடினமாக இருக்கக்கூடிய இந்த நோன்புகள், தவம், செபம் இவற்றை நாங்கள் இலகுவான முறையிலே செய்து கொண்டு பயணிப்பதற்கு, எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைகளே ஒரு புத்துணர்வை, புதுப்பித்தலை உருவாக்குவதற்கு நமக்கு வழிகோலுகிறது. எனவே மறந்து விடாமல் ஒவ்வொரு நாள் இறைவார்த்தையையும் தியானிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பிரியமானவர்கள், அதன் அடிப்படையிலே தவக்காலத்தினுடைய ஞாயிறு வாசகங்கள் எல்லாமே ஒரு அமைப்பு ரீதியிலே இருக்கிறது, ஒழுங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் 3 நற்செய்தியாளர்களில் இருந்து எடுக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை நற்செய்திகள் 3 நற்செய்தியாளர்களிடமிருந்து எடுக்கப்படுகிறது. ஒத்தமை நற்செய்தியாளர்கள் என்று அழைக்கப்படுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்காவிடமிருந்து தான் இவை எடுக்கப்படுகின்றன. எனவே இந்த 3 ஆண்டு சக்கரத்திலும் நமக்கு தவக்காலத்தினுடைய முதல் 2 ஞாயிற்றுக்கிழமைகள், அது எந்த நற்செய்தியாளராக இருந்தாலும் முதல் 2 வாரங்களும் ஞாயிற்றுக்கிழமைகளும் நமக்கு ஒரே அர்த்தத்தை, ஒரே கருத்தை நமக்கு தருகின்றன. அதன் அடிப்படையிலே தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை பிரியமான சகோதர சகோதரிகளே, அது எப்பொழுதும் அது சோதிப்பை பற்றியே சொல்லுகிறது. சோதனை, அதை எவ்வாறு இயேசு வெற்றி கொண்டார் என்பதை விளக்குகின்ற ஞாயிற்றுக்கிழமையாக அமைகிறது. 2வது ஞாயிற்றுக்கிழமை
அது டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது இயேசுவினுடைய உருமாற்றத்தை நமக்கு தருகிறது. அதற்கு பிறகு ஒவ்வொரு நற்செய்தியாளனுடைய சிந்தனையின் அடிப்படையிலே, அவர் எழுதியதன் அடிப்படையிலே அந்த அந்த கருத்தானது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலே நாம் வாசித்த இந்த நற்செய்தி பகுதியிலே இருந்து விளங்கிக் கொள்வது என்ன? நாங்கள் மத்தேயு நற்செய்தியிலே இருந்து வாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் மத்தேயு நற்செய்தியாளனுடைய ஆண்டிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் இன்றைய நாளிலே வாசித்த இந்த நற்செய்தி பகுதியிலே இருந்து, இன்றைய இறைவார்த்தை பகுதிகளிலே இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்ன? முதலாவது வாசகத்திலேயும் அலகையின் சோதனை, அதனால் பாவம் வந்தது, எவ்வாறு பாவம் உலகத்திலே நுழைந்தது என்பதும், அதே வேளையில் இரண்டாவது வாசகத்திலே புனித பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதுவார், ஒரு மனிதன் வழியாக இந்த உலகத்திலே பாவம் வந்தது, அதே பாவத்தை அழிப்பதற்கு இன்னொரு மனிதனுடைய சாவு தேவைப்பட்டது என்று ஆதாமையும் இரண்டாவது ஆதாம் இயேசுவையும் அவர் படம் பிடித்து காட்டுகிறார். அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மாறுபட்ட தன்மைகளும் கீழ்ப்படிவும் கீழ்ப்படியாமையும் பற்றி பேசுகிறார். இன்றைய திருப்பாடலை நாங்கள் பார்க்கிற பொழுது, ஆண்டவரே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் என்ற தாவீது அரசனுடைய சங்கீதம் தரப்பட்டிருக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே இயேசு எதிர்கொண்டிருக்கக்கூடிய சோதனைகளிலே 3 சோதனைகள் இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறன. இயேசு ஆண்டவர் எத்தனை சோதனைகளை அனுபவித்தார், எத்தனை சோதனைகளுக்கு இயேசு முகம் கொடுத்தார் என்று பார்க்கிற பொழுது, பிரியமானவர்களே, இயேசு 1, 2, 3 சோதனைகளுக்கு முகம் கொடுக்கவில்லை. இயேசுனுடைய பிறப்பிலே இருந்து இறப்பு வரை எல்லாமே அவருக்கு சோதனையாகவும் வேதனையாகவும் அமைந்திருந்தது. வெறுமனே 3 சோதனைகளோடு இயேசுனுடைய சோதனைகளை நிறுத்திவிட்டால் அது பிழையாக மாறிவிடும். இயேசு வெறுமனே ஒரு கடவுள் சாயலிலே வாழ்ந்தவராக மாத்திரமே அது அமைந்துவிடும். பிரியமானவர்களே, இயேசு எப்பொழுதுமே சோதிக்கப்பட்டார். அவருடைய மனித தன்மை, இறை சாயல் சோதிக்கப்பட்டது. எப்பொழுது? அது ஆரம்பத்திலே இருந்து அவருடைய சிலுவை மரணம் வரை. இறுதியிலே கூட, நீ கடவுளுடைய மகன் என்று சொன்னால் இறங்கி உன்னையும் என்னையும் காப்பாற்று என்று அந்த கள்ளன் சொன்னான். பிரியமானவர்களே, அந்த நேரத்திலும் கூட இயேசு ஆண்டவர் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். சோதனை அவருக்கு வந்து கொண்டே இருந்தது. பிரியமான சகோதரர்களே, எனவே சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கலாமா? ஒருபோதும் இல்லை. சோதனை என்பது, நாம் பாடுவோம், சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி என்று நாம் பாடுவோம். சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்று சொல்லுவோம். சோதனை இல்லாத வாழ்க்கையா இருக்கிறது. பிரியமானவர்களே, யாருக்கு சோதனை இல்லை? ஏதோ ஒரு விதத்திலே சோதனை. கடன் தொல்லை, அல்லது உறவு பிரச்சனை, அல்லது நோய் நொடிகள், இவ்வாறு நாம் எதிர்பார்ப்பவை நிகழ்வதில்லை. இவ்வாறு பல சோதனைகளுடைய வடிவங்கள் இருக்கிறன. ஆனால் நாம் துவண்டு விட முடியுமா? வீழ்ந்து விட முடியுமா? சோதனைகள் இல்லாமல் வெற்றி இல்லை, சோதனைகள் இல்லாமல் சாதனை இல்லை. பிரியமானவர்களே, எனவே நாங்கள் இந்த சோதனையை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு துணை செய்கின்றன. பாருங்கள், அலகை ஆதி தகப்பனையும் தாயையும் சோதிக்கிறது. எதை வைத்து சோதிக்கிறது? கவர்ச்சியை வைத்து சோதிக்கிறது. எனவே சோதனைகளை நாங்கள் அடையாளம் காணுவது எப்படி? பிரியமானவர்களே, சோதனைகள், அலகையிடமிருந்து வருகின்ற சோதனை எப்பொழுதும் பாவம் படி இந்த உலகத்துக்கு வந்தது. கீழ்ப்படியாமையால் தான் பாவம் வந்தது. கீழ்ப்படியாமையே பாவத்திற்கு காரணம். எனவே கடவுளுடைய கட்டளை, ஆண்டவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கலாமா, நாம் இதை மட்டும் சாப்பிடாது என்றானால், அலகையினுடைய சோதனைக்கு ஆதாமும் ஏவாளும் தங்களை விடுகிறார்கள் கீழ்ப்படியாமையால். அலகை எவ்வாறு நம்மை சோதிக்கிறது? அலகை எப்பொழுதும் நம்மை சோதிப்பது உணர்வுகளை வைத்துக்கொண்டு, நம்முடைய இமோஷனை, ஃபீலிங்கை வைத்துக்கொண்டு. அப்படித்தான் அலகை நம்மை சோதிக்கும். பாருங்கள், அந்த பழம் பார்ப்பதற்கு கவர்ச்சியாகவும், அந்த வார்த்தையை வாசிப்பதாக இருந்தால், அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும், கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும், அறிவு வருவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதை பறித்து உண்டாள். எப்பொழுதும் உணர்வுகளை மயக்குகின்றது தான் சாத்தானினுடைய வேலை. உண்பதற்கு, குடிப்பதற்கு, உடல் இன்பம் அனுபவிப்பதற்கு, சிந்தனைகளிலே வருபவற்றை, வாயிலே வருபவற்றை பேசுவதற்கு என்று நம்மை தூண்டி விடுவது சாத்தான். பிரியமான சகோதரங்களே, இயேசுவுக்கு வந்த சோதனைகளை பாருங்கள். அவர் அவருடைய பசியை சோதித்தது. உணவு பசி என்கின்ற
அந்த உணர்வை சோதித்தது, அவருடைய அந்தஸ்தை சோதித்தது, பதவியை சோதித்தது, இன்னுமாக அவருக்கு தேவையான பொருட்களை, உலக ஆடம்பரங்களை கொடுப்பதற்காக சோதித்தது. சோதனை இப்படித்தான் வருகிறது. பிரியமான சாத்தானிடமிருந்து வருகிற சோதனைகள் எப்பொழுதும் சாப்பாடு, உணர்வுகள், குடிவரி, உடல் இன்பங்கள் இவற்றை தூண்டி விடுவது சாத்தானினுடைய வேலை. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தூண்டி விடுவான். ஆனால் கடவுள் நம்மை சோதிப்பாரா? யாக்கோபு சொல்லுகிறார், கடவுள் நம்மை சோதிப்பது இல்லை என்று சொல்லுகிறார் அவருடைய திருமுகத்திலே. ஆனாலும் கடவுளுடைய சோதனைகளை எதிர்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம் எதிர்கொண்டிருக்கிறார், யோபு எதிர்கொண்டிருக்கிறார், இறைவாக்கினர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள், அரசர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள், இன்னுமாக அன்னை மரியா எதிர்கொண்டிருக்கிறார், பலர் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அது எப்படிப்பட்டது? அது எப்பொழுது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது, விசுவாசத்தை சோதிப்பதாக அமைந்தது. விசுவாச சோதனை ஆபிரகாமுக்கு நிகழ்ந்தது, அதில் வெற்றி கொண்டார். விசுவாசத்தின் தந்தை என்ற பெயர் அவருக்கு வழங்கப்பட்டது. பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு வருகிற சோதனைகளை அடையாளம் கண்டு கொள்ளுவோம். எப்படிப்பட்ட சோதனை எனக்கு வருகிறது என்பதை நாங்கள் பிரித்து பார்ப்போம். இது என்னுடைய உணர்வுகளை தூண்டுகிற சோதனையா, இல்லை என்னுடைய விசுவாசத்திற்கு சவாலாக வருகிறதா? நோன்பு, தவம், செபம் செய்கிற பொழுது வரக்கூடிய சவால்கள் இவையெல்லாம் சாத்தான் எனக்கு, நான் இந்த நிலைகளிலே இருந்து விலகி போக வேண்டும் என்று உடல் இன்பத்தையும் ஏனைய உணர்வுகளையும் தூண்டிவிட்டு தரக்கூடியவையாக அமைந்து இவற்றிலே இருந்து பிரிந்து செல்ல நம்மை அழைக்கும், நமக்கு இன்விடேஷன் தரும், அழைப்பிதழ் தரும். ஆனால் நாங்கள் மன உறுதியோடு எழுந்து போராடுகிற பொழுது, இவற்றை இந்த தவக்கால கடமைகளை ஒழுங்காக செய்கிற பொழுது புது வாழ்வும் புத்துணர்வும் நமக்குள்ளே உருவாகும். இந்த வாரத்திலே முயற்சிப்போம், தவக்காலம் முழுவதும் யோசிப்போம், அதற்கு அத்திவாரம் போடுவதாக இன்றைய நாளிலே நாம் இதை முயற்சியோடு செய்து ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள நாங்கள் முனைவோம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.